ஆக்சியம் 4 திட்டம் இன்று 12:01 மணிக்கு செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்றே அதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. காரணம், காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் ஏவும் திட்டம் தாமதமாகலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக நண்பகல் 12:01 மணிக்கு இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இந்த டிராகன் விண்கலம் விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏவக்கூடிய திட்டம் இன்னும் தாமதமாகலாம் அப்படின்ற ஒரு அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். சுபன்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் இன்றைய தினம் இந்த ஆக்சியம் 4 திட்டம் மூலமாக ISS ஸ்டேஷனுக்கு டிராவலாக இருந்தாங்க. இந்த நிலையில் 12:01 மணிக்கு இந்த ஆக்சியம் 4 விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதில் சற்றே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், காற்றின் வேகம் அதிகமாக அந்த பகுதியில் இருக்கிறதுனால இந்த ராக்கெட்டை ஏவுறதுல சவால்கள் இருப்பதனால இன்னுமே சற்று தாமதப்படலாம் அப்படின்ற அந்த ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் இன்றைய தினம் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 7 முறை இந்த பயணம் அடுத்தடுத்து சில தொழில்நுட்ப கோளாறுகள், சில தட்பவெப்பநிலை காரணம் இப்படின்னு பல்வேறு காரணங்களால் ஒரு 7 முறை இது தள்ளி போயிருந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு தினம் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அப்படி நிலைமை சீரடையலை அப்படின்னா இன்னுமே தாமதப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். தொடர்ந்து ஒரு 7 முறை தாமதம், அதற்கு பிறகு இன்னைக்கு வெற்றிகரமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது மேலுமே தாமதமாகுது, காரணம் காற்றின் வேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கூடுதல் தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது? அது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். திட்டமிட்டபடி இன்று நண்பகல் விண்ணில் பாயுமா ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது விண்ணில் ஏவப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்கள் அழைத்து செல்லும் ஆக்சியம் 4 திட்டம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இந்த ஏவுகணை திட்டம் என்பது தாமதம் ஆகலாம் என்கிற தகவலும் கூறப்படுகிறது. நண்பகல் 12:01 மணிக்கு ஃபால்கன் 9 ராக்கெட்டை ஏவுவதற்கான ஏற்கனவே திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது இது மேலும் தாமதமாக கூடும் என்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு காரணங்களால் இந்த பயணம் 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 8வது முறையாக ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் திட்டமிட்டபடி ஏவப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாகவே முதலாக தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக 7 முறை ஒத்தி வைக்கப்பட்டது. 8வது முறையாக இந்திய நேரப்படி 12:01 மணிக்கு இன்றைய தினம் நண்பகல் 12:01 மணிக்கு ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் பாய டிராகன் விண்கலம் தயாராகி வரக்கூடிய சூழலை தான் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த திட்டம் ஒத்திவைக்கப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து இருப்பதன் காரணமாக இந்த திட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணமே பாதுகாப்பு தான். எந்த விதமான குளறுபடிகளும் பயணத்தின் பொழுது ஏற்பட்டு விடக்கூடாது. பயணம் செய்யக்கூடிய 4 வீரர்களும் பத்திரமாக திரும்பி வர வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தான் கடந்த 7 முறையுமே ஒத்திவைக்கப்பட்டது. 8வது முறையாக இந்திய நேரப்படி 12:01 மணி விண்ணில் தயாராக இருக்கக்கூடிய சூழலை தான் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இன்றைய தினமும் இந்த ஆக்சியம் 4 தாமதமாகுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் தற்பொழுது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.